பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக நேரிட்டால் துணிச்சலுடன் ஊடகம் முன்பு வந்து நடந்த கொடுமையை தெரிவிக்க வேண்டும் என்று நடிகை டிஸ்கோ சாந்தி தெரிவித்திருக்கிறார். புதிய தலைமுறைக்கு தொலைபேசி மூலம் பேட்டியளித்த அவர் இவ்வாறு தெரிவித்தார். தொடர்ந்து பாலியல் பிரச்சனை ஒரு பெரிய எல்லா இடத்துலயும் இருக்கு. நானே இன்டர்வியூல சொல்லியிருக்கேன். நானே ஒரு டைரக்டர் செருப்பு கட்டி அடிச்சிருக்கேன்னு சொல்லியிருக்கேன். சோ அப்பல இருந்து இப்ப வரைக்கும் பட் அந்த பாலியல் துன்புறுத்தல் அப்படிங்கறது மாறாம தொடர்ந்துகிட்டேதான் இருக்கு. துன்புறுத்தல் நம்ம எடுத்துக்க கூடாது மேம். நம்ம இப்போ எந்த இடத்துலயுமே நான் இப்ப திருப்பி ஒரு பர்டிகுலர் இவங்களை பத்தி சொன்னு வச்சுக்கோங்க, திருப்பி அவங்க என் மேல ஏதாவது கேஸ் போடுவாங்க. இப்ப எல்லா இடத்துலயுமே இருக்கு. பெரிய லெவல்ல இருந்து சின்ன லெவல் வரைக்கும் இருக்கு. இது எப்படி கட்டுக்குள்ள கொண்டு வரணும், இது நடக்காம இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? நம்ம கையில இருக்குமா, பொம்பளைங்க நம்ம கையில இருக்கு. நம்ம என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? பெண்கள் அந்த நிலைமைக்கு உள்ளாக்கப்படுறப்போ, அவங்களுக்கு அப்படி ஒரு பாலியல் துன்புறுத்தல் நடக்கிறப்போ பெண்கள் எந்த மாதிரி நடந்துக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? இப்ப நம்ம கரெக்டா இருந்தா நம்ம கிட்ட யாரும் வர மாட்டாங்கம்மா. இது சட்ட ரீதியா அணுக முடியாதா மேம்? சினிமால இதுக்காக இப்ப மலையாளத்துல சினிமா கமிட் ஆறமா என்ன 2 or 3 days தான் இருக்கும். as a dancer ஒரு கேரக்டர் பண்ணனா ஒரு வாரம். ஓகே. ஒரு ஹீரோயினுக்கு ஒரு மாசத்துல இருந்து 2 மாசம் வரைக்கும் பண்றாங்க. ஓகே. சட்ட ரீதியா போனோம்னா அவங்க ஷூட்டிங்க பாப்பாங்களா? அது சினிமா இண்டஸ்ட்ரிங்க ஒரு ரூபாய் 2 ரூபாய் போட்டு இது இல்ல. இப்ப எடுக்கிற படம் எல்லாம் பாருங்க, எல்லாம் 50 கோடி 100 கோடி ரூபாய் போட்டு எடுக்கிறாங்க. எல்லாரும் சொந்த காசை போட்டு யாருமே படம் எடுக்கிறதில்ல. எல்லாம் ஃபைனான்ஸ் வாங்கி தான் படம் எடுக்கிறாங்க. இவங்க இவங்க பின்னாடி சட்ட ரீதியா போனோம்னா இவங்க கோர்ட்டுக்கு போய் சுத்திட்டு இருப்பாங்களா, இல்ல ஷூட்டிங் போவாங்களா? எத்தனை படத்தை மிஸ் பண்ணுவாங்க அவங்க, எத்தனை ப்ரொடியூசர்ஸ் லாஸ் ஆவாங்க, எத்தனை டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அஃபெக்ட் ஆவாங்க, எத்தனை தியேட்டர்ஸ் இதனால போகும் அவங்களுக்கு. இது ஒரு சின்ன விஷயம் இல்ல. நம்ம சட்ட இவ்வளோ இது இருக்கு. சினிமா ரிலீஸ்ல இருந்து தியேட்டர் பிடிக்கிறதெல்லாம் இப்ப எல்லாம் பெரிய காரியம். பட் கரெக்டா இருந்தாலுமே இது நடக்கும்ல மேம்? நீங்க கரெக்டா நம்ம அவாய்ட் பண்ற விதத்துல அவாய்ட் பண்ணணும். ஓகே, அத தவிர்த்துட்டு போயிடணும். கேட்டாங்களா உனக்கு இஷ்டம் இல்லையா, ஓகே வந்துரு. அவங்க இன்னும் ஜாஸ்தி ஃபோர்ஸ் பண்ணாங்கன்னா செருப்பு கைட்டு அடி. நானா போட்டு கீழே போட்டு மிதிப்பேன். நான் மிதிச்சிருக்கேன். அந்த மாதிரி ஒரு ஆளை மிதிச்சிருக்கேன். நான் அந்த இன்டர்வியூல கூட சொல்லியிருக்கேன். ஒரு தெலுங்கு டைரக்டர் போட்டு மிதிச்சேன். அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரியில என்ன பார்த்து பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. தப்பு நம்ம கையிலயும் இருக்கு, அவங்க கையிலயும் இருக்குமா? ஒரு ப்ரொடியூசர் ஒரு டைரக்டர் அப்புறம் அப்ரோச் பண்ணக்கூடாது. அப்ரோச் பண்ண தைரியமா நான் போனேன்னா சினிமா விட்டு வெளியே வா, இல்லைன்னா செருப்பை கைட்டு அடிச்சு மீடியாக்கு வா. ஏன்னா தப்பு பண்றவனுக்கும் ஒரு குடும்பம்னு ஒண்ணு இருக்கு. அவன் ஒருத்தர் அசிங்கப்பட்டானா அதை பார்த்துட்டு மத்த டைரக்டர்ஸோ இல்ல ப்ரொடியூசரோ ஒரு ஹீரோவோ இல்ல கேரக்டர் ஆர்டிஸ்டோ யாரா இருந்தாலும் பயப்படுவாங்க.